சமீபத்தில் இந்த நம்ம நடிகர் இருக்கார் இல்லையா ராஜேஷ், அப்புறம் இந்த அம்மா இருக்காங்க வக்கீல் இந்த ஜட்ஜம்மா அன்றைக்கி வந்தாங்களே, அவங்களோட ஸ்பீச் ஒரு நாள் இந்த யூடியூப் பார்த்தேன். சரி கொஞ்சம் நிறுத்தி பார்த்தேன், கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். அப்போ அந்த அம்மா ரொம்ப அப்புறம் வற்புறுத்துறாங்க, ஐயா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கவனிக்க நான் வாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, ஒரு முறை நீங்கள் எனக்காக வந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. இது நல்லா கவனிச்சுருந்தேன். அப்போ என்ன சொன்னாருன்னா, சரி போகலாம். அப்போது நம்ம ஐயாவை பற்றி அந்த விவரம் சொன்னாங்க. அவர் ஊர் இப்படி நிறைய விவரம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ வந்தது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஐயாவோட ஸ்பீச் பார்த்தேன். அதுக்கடுத்து அந்த அம்மாவோட ஸ்பீச் பார்த்தேன். அதில் நகரம் நகரம் சொன்னார் இல்லையா, எந்த ஜோதிடம் வந்து நகரம் சொல்லலையே, லக்னம் தான் உயிர், ராசி உடல்னு சொல்கிறாங்க, லக்னம் எப்படி நகருது? கட்டத்தை விட்டோடனே லக்னத்தை பார்க்கத்தை விட்டுறாங்க, லக்னம் மஸ்ட் அங்கேயே இருக்கும், எப்படி நகரம்னு சொல்கிறாரு. அது சிந்தனை கொஞ்சம் தோணுச்சு. அப்புறம் இவர் இந்த ஜாதகத்தை பார்க்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்கணும் வந்தேன். இதில் ஜாதகம்னா பெரிய கடல் சொல்கிறாங்க, உண்மை தான். அந்த கடலுக்குள்ளே போயிட்டு அந்த கடலோட ஆழத்தில் ஏதோ சின்ன ஒரு முத்து ஏதோ கிடைச்ச மாதிரி கொண்டு வந்து அதை தனக்கு வச்சுக்காம மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும்னு ஒரு பிரிவை உண்டாக்கி தெரியப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு கொடுத்துருக்காருன்னா அந்த பெருமை இந்த ஐயா மட்டும் தான் சார். ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான் அது. ஜாதகம் வந்து இந்த லக்னம் பிரிக்கிறதுங்கிறத நான் இப்போ தான் கேள்விப்பட்டு வந்திருக்கோம், தெரியல. அப்புறம் இப்போ அந்த கர்மா பற்றி ஒரு அன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க, பேச வரல. என் டாக்டருக்கும் அதாவது மனைவி இருந்தாங்க, 6-8 மாதம் ஆகுது இப்போ தான். அவங்க வந்து நான் தான் பார்த்துக்குவேன், ரிட்டையர் கவர்மெண்ட் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மகன் வருவா போவாள், கொஞ்சம் அவர் கேர் எடுத்துக்க மாட்டாங்க, நான் தான் எல்லாம் பண்ணணும், அது ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ என்ன சொன்னாங்க, இந்த 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 கர்மாவை பற்றி பேசும்போது மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொன்னாங்க இல்லையா. நேற்று ஏதோ என் மகளுக்கு ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் குறைவாக இருக்கும், இருந்தால் கூட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேரு. நான் இங்கே சொன்னாங்க இல்லையா, என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிக்கோ, அந்த அம்மா கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நான் சொன்னேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் கர்மா தீரணும் அப்படின்னா மனசில் வச்சுக்கிட்டு நீ ஏதோ தப்புன்னு இருக்க, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா உங்கள் அம்மா கிட்ட இறந்துட்டாங்க, மன்னிப்பு கேளு. ஒரு நாளைக்கு காலையில் எழுந்தோடனே அம்மாலே இறந்து மன்னிப்பு கேட்டுக்கமான்னு சொல்லி அந்த கர்மா பற்றி தெரிஞ்சதுனால சொல்லி அவன் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி 2 நாள் கேட்டுக்கிறா. இந்த இந்த பயிற்சி இந்த வகுப்பு நமக்கு உருவாக்கிய நம்முடைய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நமக்கு பாடங்களை தெளிவாக புரிகிற அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி.